ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 6/1/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக எலெக்ஷன் கமிஷன் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, 1/1/2025 தகுதியற்றப்படுத்தும் நாளாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் 2025 ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 2024 அப்போ உங்களுக்கு டிசம்பர் மாதம் நிறையா கேம்ப் முகாம் வச்சாங்க. முகாம் மூலமாக நிறைய பேர் பெயர் சேர்த்துருப்பீங்க, பெயர் நீக்கியிருப்பீங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணதாக இருக்கட்டும், ஆஃப்லைன் மூலமாக பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கான எல்லா அப்டேட்டுமே இறுதி வாக்காளர் பட்டியல். இப்போ உங்கள் ஊர் இருக்குன்னா உங்கள் ஊரில் யார் யார் ஓட்டர் லிஸ்ட் இருக்குன்றது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். புதிய வாக்காளர் லிஸ்ட்டை 6/1/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணுறது உங்கள் ஊருக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து ஓட்டர் லிஸ்ட்டு போயிட்டு புதுசாக உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். கரெக்ஷன் பண்ணவங்க கரெக்ஷன் ஆகி வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் புதுசாக ஓட்டர் லிஸ்ட்டு சேர்ந்துருக்காங்க, தமிழகத்தில் மொத்தம் ஆண்கள் எவ்வளோ பேர் ஓட்டர் லிஸ்ட் இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 6/1/2025 அன்னைக்கு உங்களுக்கு புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்காளர் பட்டியலினை தலைமை தேர்தல் அதிகாரியின் வலைதளமான election.tngov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் காணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட் வேணுன்றவங்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதுக்கடுத்து 9வது பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்காளர் பட்டியல் தொடர் திருத்த நடைமுறை தற்போது செயல்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்காளர் ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் திருத்தம் பண்ணுறதா நீங்கள் தாராளமாக திருத்தம் பண்ணலாம். தற்போதும் அது நடைமுறை இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6/1/2025 அதாவது 1/1/2025 அன்று 18 வயது நிரம்பிய தகுதியுள்ள நபர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் இருந்தால் கீழ்கண்ட முறைகளை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 1/1/2025 அன்றைக்கி 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டில் என்னோடய பேர் கிடையாது, ஓட்டர் ஐடி கார்டும் எனக்கு கிடையாதுன்றவங்க நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்ம் 6I இருக்குங்க. ஃபார்ம் 6I அதை நீங்கள் பயன்படுத்தி வாக்காளர் பதிவு அதிகாரி இருக்காங்க பாருங்கள், எலெக்ஷன் ஆஃபீஸ், அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது ஆன்லைன் மூலமாக இணையம் மூலமாக voters.eci.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வெப்சைட். இதில் போயிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி இந்த வெப்சைட் மூலமாக புதிய ஓட்டர் ஐடி ஆன்லைனில் அப்ளை பண்ணது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஓட்டர் லிஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் மூலமாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படிங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணாதவங்க, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லாதவங்க இந்த முறையை பயன்படுத்தி புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண பாருங்கள். 10வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறப்பு சுருக்க முறை திருத்த காலம் மற்றும் தொடர் திருத்த காலங்களில் பெறப்பட்ட முன்கூட்டி விண்ணப்பங்கள் தொடர் திருத்த காலத்தின் போது அந்தந்த காலாண்டில் உரிய வாக்காளர் பதிலாக பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை அதுக்குன்னு டைம் வரும்போது நாங்கள் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டர் லிஸ்ட்டை ஃபோட்டோவுடன் கூடிய ஓட்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் சட்டமன்ற தொகுதிக்கு 100 ரூபாய் நீங்கள் வீதம் கட்டணம் செலுத்தி புகைப்படம் இன்றியும் பெற்றுக்கொள்ளலாம். புகைப்படம் இல்லாமல் நீங்கள் பெறதா இருந்தால் நீங்கள் வெப்சைட்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் புகைப்படத்தோட ஓட்டர் லிஸ்ட் வேணும் அப்படின்றவங்க எலெக்ஷன் ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அதேமாரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான அப்டேட். அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நேமை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இல்லாதவங்க நீங்கள் புதுசாக ஓட்டர் கார்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக ஓட்டர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, லிங்க் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்னைக்கு உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ உங்கள் நேம் ஆட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.